குட் மார்னிங் விவாஸ். நிறைய கெமிஸ்ட்ரி வீடியோ பார்த்தேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேச்சுரல் சோப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, வந்து பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் சோப் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணேன். இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதை வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பையனுக்கு கொடுத்தேன். அந்த பையன் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கு ஆண்டி, நிறைய எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி தாங்கன்னு சொன்னாங்க. பார்க்க இங்கே பானே இது வந்து யூஸ் பண்ணதான் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? தேங்க்யூடா கண்ணே. இப்போ வந்து இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நாங்கள் சொல்ல போகிறோம். பார்ப்போமா? வாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முதல்ல என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் த கிளிசரால் சோப். இது வந்து கமர்ஷியலி அவைலபிளுங்க. நமக்கு வந்து கடையில் கிடைக்கும். ஒரு கெமிக்கல் ஸ்டோரில் போய் கேட்டிங்க அப்படின்னா அழகாக தந்துடுவாங்க. இதை மாதிரி இருக்கும். சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மீன்ஸ் நல்லா நல்லா நீட்டாக இருக்கும். கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இதை ஃபஸ்ட்டு நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, நல்ல ஒரு ஹாட் ஃபஸ்ட்டு இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடாக தண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதை வந்து இதை வந்து நான் இதில் கட் பண்ணி போடுறேன். இல்லை டைரெக்டாகவும் கட் பண்ணாலும் சரி, இல்லாட்டி எப்படி நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டோடனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா, எனக்கு நல்லா ஹீட்டாக தான் இருந்துச்சு, நான் விட்டுட்டேன். இல்லை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா திரும்ப பண்ணிக்கலாம். நல்லா ஹீட்டாக இருக்கும், நல்லா ஹாட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கரையும். இது வந்து நேச்சுரல் சோப்புன்றதுனால நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, சில பேர் வந்து பார்ப்பாங்க என்னென்ன போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கத்தாழை போட்டுக்கிட்டேன். நான் இந்த கத்தாழையோட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் போட்டுக்கிட்டேன். ரெண்டையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி மிக்சியில் நல்லா திரிச்சு எடுத்துக்கணும். நல்லா திரிச்சு எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நல்லா இது வந்து காயட்டும். இந்த ஃப்ளேமை தூக்கி நான் முன்னாடி கொதிக்க தண்ணி வச்சுட்டு கூட பண்ணலாம். உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் நான் வந்து இப்போ பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொருள். அடுத்தது கத்தாழை ப்ளஸ் மஞ்சளை வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்சியில் வந்து இப்படி லிக்விடாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டேன். இதை வந்து நீங்கள் டேரெக்டாகவும் அதில் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஃபில்ட்ரு பண்ணி கூட ஒரு வெள்ளை துணியில் ஃபில்ட்ரு பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்படி தான் இருக்கும். பார்த்துட்டிங்களா? ரைட்டு. அப்புறம் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சோப்பில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்மெல்லே இல்லை அப்படிம்பாங்கன்னு சொல்லிட்டு, நான் வந்து அதுக்கு கடையில் 2 பர்ஃப்யூம் வாங்கியிருக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர் வந்து மறிக்கொழுந்துங்க. இன்னொன்று வந்து ஜாஸ்மின்ங்க. இந்த மாதிரி பாட்டிலில் கிடைக்கும். இல்லை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த நிறைய ரோஜா இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து தண்ணியில் நல்லா வேக வச்சு யூஸ் பண்ணதுக்கப்புறம் சாமிகிட்ட வச்சதுக்கப்புறம் வேஸ்ட்டாக குப்பையில் போடுவோம்னா, அதை குப்பையில் போடாமல் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நல்லா ஹாட் வாட்டரில் அதை போட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி செம்பருத்திப்பு இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சோப்பை வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. இப்போ வந்து இது வந்து மோல்டுங்க. இந்த மோல்டில் வந்து நம்ம அச்சில் வந்து ஊற்ற போகிறோம். ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி நல்லா இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, இதால் கையில் ஊற்றி நல்லா நான் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து சோப்பு வந்து இந்த இதில் வந்து ஒட்டாமல் உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள் என்னாச்சு அப்படின்னா, எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிளிசரால் வந்து கொஞ்சமாக லிக்விட் ஆகிக்கிட்டே வருது. நல்லா லிக்விட் ஆகணும். அவசரப்பட்டு நம்ம எடுத்துடக்கூடாது. ரொம்ப சோப்பு நல்லா மனமாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அப்படி அழகாக எடுத்துட்டு தேவையான அளவு எடுத்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணும் போட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா அதோட சேர்ந்தும் கலக்கிடும். எனக்கு வந்து மறிக்கொழுந்து ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதில் நான் அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? ரைட். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். குட்டி பிள்ளைங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். இப்போ நான் என்னென்ன சேர்த்துருக்கேன், எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிளிசரால், அடுத்தது எங்கிட்ட இருக்கக்கூடிய லிக்விட்லாம் சேர்த்தோன்னா பாருங்கள் இந்த கலரில் வந்துடுச்சு. நல்ல மனமாக இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, இந்த இருக்கக்கூடிய மோல்டில் நான் ஊற்றி வச்சுருக்காங்க. சில பேர் வீடியோலலாம் போட்டுருக்குறாங்க 8 நாள் 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் போயிங்க. அவ்வளோ நேரம்னா இதெல்லாம் கிடைக்காதுங்க சோப்பு. ஏன்னா ஐஎம் கெமிஸ்ட், எனக்கு தான் தெரியும். அதை வந்து நான் ஒரு 5 நாள் வச்சுருந்தேன். 5 நாள் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன்.
இந்த மாதிரி பவுல் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்குது ரவுண்டாக. இது எப்படி நம்ம ஒரு 1 வீக் கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த் அழகாக அந்த சோப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மறிக்குழுந்து வாசம் கமன் வருது. கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா என்கிட்ட தேங்காய் எண்ணெய் நிறைய போட்டிருக்கேன். அதனால நல்லா தேங்காய் எண்ணெய் கையிலலாம் ஒட்டிட்டு நல்லா மனமாக இருக்குது. இப்படி தாங்க நம்ம சோப்பை ப்ரிப்பேர் பண்ணுறோம். திஸ் இஸ் த வே. இப்படி தான் நேச்சுரல். இதில் வந்து சாஃப்ரான் போடலாம், பப்பாளி போடலாம், என்ன வேணாலும் போட்டு ப்ரிப்பேர் பண்ணலாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சோப் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அனுப்புகிறேன். ஓகேவா? தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ. நல்ல குட்டி குழந்தைங்களுக்காக தாங்க நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ லிசனர்ஸ்.